நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீடைலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நமசிவாய. வரக்கூடிய 29ஆம் தேதி பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், பௌர்ணமி பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். பௌர்ணமியோடது வந்து பார்த்தோம்னா ரெகுலராக மணி ரிச்சுவல், மணி ஸ்பெல்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சிறிது காலங்களாக பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு கொடுக்க முடியறது கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் நைட் செய்யக்கூடிய ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்க, ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு தெரியும்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் அதுலேயுமே 1-2 மெத்தட்ஸ் நான் என்ஷூர் பண்ணிக்க விரும்புகிறேன். உங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்களான்றது அதை பார்த்துருவோம். அடுத்ததாக வந்து பகலில் பண்ண வேண்டிய விஷயம் அல்லது ஈவினிங்க்கு மேலே பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பகல்லையே ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பௌர்ணமி. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒன்றில் சொல்லியிருந்தேன், ஜேஷ்டி அப்படிங்கிறக்கூடிய தினம். ஜேஷ்டி என்ற தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு இந்திரனுடைய நாள் அப்படின்ற மாதிரியான சொல்லலாம். எந்த ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை நாம் செய்தாலும், நல்ல விஷயம் மட்டும் நம்ம வந்து இந்த 2 லட்டு 3 லட்டுக்கெல்லாம் சொல்லியிருப்போம், நம்ம வந்து எது செஞ்சாலுமே 2 மடங்கா 3 மடங்கா பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நல்லவைகள் மட்டுமே பல மடங்காக பெருகும். தீயவை ஏதாவது அந்த நாளில் நம்ம நினச்சா கூட அது நமக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கே ஒரு கெட்ட விஷயம், யாராவது பற்றி கெட்டது நினைக்கிறோம் அல்லது நம்ம வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் செய்து விடுகிறோம் அப்படின்னா அது வந்து கெட்ட விஷயம்னா என்ன, நம்ம மெயினாக நம்ம எல்லாரும் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடியது, மனித ஜென்ரலாக இருக்கக்கூடிய நார்மலாக அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் வெஜிடேரியன் இருக்கிறது, அதாவது உயிர் வதை அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரியாக முக்கியமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க தொடவே கூடாது. அந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் ஆஃப்டர் ஒரு 11 o'clock அது மாதிரி ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்க, இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால், ஓம் சிருஷ்டி கணபதையே நமக. நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி, இப்போ நம்மக்கிட்ட வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, அதே மாதிரி இந்தியா முழுக்கவே வந்து கணபதிக்கு குறைவே கிடையாது. எல்லா இடத்துலையும் திரும்ப இடத்துலலாம் கணபதி இருப்பார். அதே மாதிரி கணபதியே வந்து அவர் வந்து சின்னதாக ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் வந்துடுவார், சின்னதாக ஒரு சாணத்தை பிடிச்சி வச்சாலும் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். அப்போது கணபதியை நாம் மனதார தியானிப்பது அப்படின்றது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு அவரோட உருவத்தை பார்த்து தான் தியானிக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கக்கூடிய இடத்திலே ஓம் சிருஷ்டி கணபதியே நமக, ஓம் சிருஷ்டி கணபதியே நமக, ஓம் சிருஷ்டி கணபதியே நமக அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை, மந்திரத்தை, வார்த்தைங்கிறத விட மந்திரத்தைன்னு சொல்லணும், அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வாருங்கள். காரணம் என்னென்னா, இந்த ஒரு ஜேஷ்டி அப்படின்ற நாளுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேஷ்டம் என்றால் உயர்வை தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்தையும் உயர்வை தரக்கூடியது. இந்திரனுடைய நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்திரன் என்ன விஷயத்தை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கேட்டதை உடனே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், கலியுக தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கலியுக தெய்வம் கூட சொல்ல வேண்டியதில்லை. எல்லா யுகத்திலையுமே அவர் அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு காலத்தில் அவர் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இல்லை. அவர்கள் வந்து பார்த்தோம்னா அது தேவர்களை காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார். இப்பொழுது கலியுகத்திலே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அப்போ இந்த மாதிரியான ஒரு தெய்வங்களை எல்லாம் கலிபுருஷன் என்ன பண்ணுவார்னா, மக்களுக்கு தெரியாமலும் தவறான நிறைய நபர்கள் வந்து வெவ்வேறு விதமான ஒரு விஷயங்களை சொல்லி அவர்களை வந்து இருட்டடிப்பு செய்வதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஜேஷ்டா தேவி அப்படின்ற ஒரு தேவியுமே மகாலட்சுமியுடைய சிஸ்டர், அவங்கள வந்து இந்த ஒரு நாள் அக்கா, அவங்கள வந்து வழிபடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜேஷ்டி நாள்லையுமே அவங்கள வழிபடுறது ரொம்ப ரொம்ப பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களையும் சரி, இந்திரனையும் சரி, இது போன்று வேறு ஒரு சில தெய்வங்கள் எல்லாம் கலிபுருஷனால் மறைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். வெளியில் தெரியாதான், நம்மளெல்லாம் தெரியாது, நம்மளுடைய இருக கட்டி வைத்திருப்பார்களாம். அப்போ தான் நம்மளால் அதிகமாக தீவினைகள் செய்ய முடியும், அதிகமாக தீய எண்ணங்கள் நமக்கு வந்து எழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்போது வந்து அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து கலிபுருஷனோட நோக்கம் அப்படின்ற சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய பழைய கிரந்தங்கள் எல்லாமே அதிலிருந்து தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எந்த அளவுக்கு இது போன்ற தெய்வங்களை நாம் உணர்ந்து தெரிந்து கொண்டு அவர்களை வழிபட்டு வருகிறோமோ, வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்திரன்னா அவரை வந்து ஒரு மாதிரி லஸ்ட்டோட அவரை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது, அதே மாதிரி கம்பேர் பண்ணியில் அவர் லஸ்ட்டோட வந்து அவர் தான் லஸ்ட்டுக்கே எல்லா விஷயத்துக்குமே அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, நம்ம ஜேஷ்டா தேவியை பொறுத்த வரைக்கும் மூதேவி அப்படின்ற மாதிரியான விஷயமும், அவங்கள பார்த்தா நமக்கு வந்து தப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒரு காலத்தில் வந்து ஜேஷ்டா தேவி இல்லாத கோயில்களே இல்லாமல் இருந்தன நம்மளுடைய அரசர்கள் காலத்தில். எல்லா கோயில்கள்லையும் ஜேஷ்டா தேவியும் ஒரு பக்கமும் விநாயகரை இன்னொரு பக்கமும் வைப்பாங்களாம். அப்போ வரக்கூடியவர்களுக்கு நெகட்டிவ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து உள்ளுக்குள்ளேயே அனுமதிப்பார்களாம் இவர்கள் 2 பேருமே. அது மாதிரியான சூழ்நிலையில் இருந்திருக்கு. இது நீங்கள் பழைய இதில் நம்மளுடைய என்ன சொல்கிறது, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம், அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கக்கூடிய புத்தகங்களில் படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு க்ளீனாகவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த நாளில் சிருஷ்டி கணபதியே நமக என்று சொல்வதன் மூலமாக
நமக்கு என்னென்ன நல்லவைகளை சிருஷ்டி செய்ய முடியுமோ கிரியேட் பண்ணுறது, அது மாதிரி. அதே போல் வந்து பார்த்தோம்னா நல்ல விஷயங்களை பெருக செய்வது அப்படின்ற மாதிரி இந்த நாளுக்குடைய தெய்வமாக சிருஷ்டி கணபதி வருகிறார். அதனால் அதை சொல்லி வாருங்கள் தொடர்ந்து. முக்கியமாக நம்ம அடுத்ததாக நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது பர்டிகுலராக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் இந்த திசையை பார்த்து இந்த ஒரு நாளிலே ஓம் தம், DHAM, ஓம் தம், ஓம் தம், ஓம் தம், ஓம் தம், வாய் விட்டு சொன்னாலும் சரி மனசுக்குள்ளேயே சொன்னாலும் சரி, எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயமாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் சொல்லிவிட்டு கைகளை இது போன்று வைத்துக்கொள்ளுங்கள். இது போன்று வைத்துக்கொள்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக சவுத் ஈஸ்ட்டில் நமஸ்காரம் பண்ணி வணங்கிடுறது. 3 தடவை வணங்குறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், முடிஞ்சால் இதை செய்யுங்க. ஆனால் இது செய்கிறது வந்து அதிகப்படியான பலனை அள்ளி தரக்கூடியதாக இருக்கும். கிழக்கு பக்கம் இந்த விரல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சுண்டு விரல், அதை வந்து இப்படி இப்படி வந்து தடவிக்கிட்டே இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர பலன் தரும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வேற ஒரு மந்திரத்தோட. அந்த மந்திரம் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒரு தருணத்திற்கு இந்த மந்திரம் சொன்னால் போதுமானது. ஓம் இந்திராய நமக, ஓம் இந்திராய நமக, ஓம் இந்திராய நமகன்னு இந்த 2 விரல்களையும் இப்படி நீவிக்கொண்டே, இந்த அதாவது வருடிக்கொண்டே அப்படி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தையும் இது பண்ண. இது வந்து நம்ம எண்ணுறதுக்காக இல்லை, நாம் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் ஒரு சர்டன் பாயிண்ட்ஸை. அது மாதிரியான விஷயமாக இது பஞ்சோபசார முறைகளிலே ஒரு முறை, பஞ்ச உபசார முறைகளிலே ஒரு முறை, பணத்தை அள்ளித்தரக்கூடிய முறை. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அது சொல்லிவிட்டு ஓம் இந்திராய நமக, ஓம் இந்திராய நமக எவ்வளோ தூரம் முடியுமோ அதை சொல்லுங்கள். அது மாதிரி சொல்லிவிட்டு நேராக கிழக்கு பக்கமாக ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணால் போதும். ஸோ இந்த ஒரு விஷயமே பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். அடுத்ததாக இந்த ஒரு நாளில் லலிதா சஹஸ்ரநாமம் கேட்பது அதிகப்படியான பலனை அள்ளி கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் மாங்காய் சாதம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது அற்புதமான பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். மாங்காய் சாதம் வந்து வீட்லேயே நம்ம வந்து மாங்காய் சாதம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணி கொடுத்தா. இல்லை எனக்கு நான் வந்து மாங்காயாக வாங்கி கொடுக்கலாமா, பழம் கிடையாது சரியா, மாங்காயாக வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது மாதிரியும் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஏதாவது மாங்காய் வாங்கி கொடுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஏழைகளுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இல்லாதவர்களுக்கு போகிறது அப்படின்றது ஆல்வேஸ் குட். அது மாதிரியான விஷயமா நீங்கள் வந்து அது மாதிரி இப்போ பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிடுங்க. நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம மெய்ட்ஸு, செக்யூரிட்டிஸு இவங்களுக்கெல்லாம் தான் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணுங்கள். பச்சை அரிசி அல்லது புழுங்கல் அரிசி வாங்கி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அரிசி பேக்கெட்டாக வாங்கி கொடுக்குறீங்கன்னா இந்த நாளில் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். சாதமாக பண்ணி கொடுக்கறது அப்படின்றது ஒரு முறை, அது வந்து மாங்காய் சாதமாக பண்ணி கொடுக்கறது, இல்லைனா மாங்காயை கொடுக்கறது, இல்லைனா பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ கொடுக்கறது, இது மாதிரி செய்கிறது. இதெல்லாம் காலிலே செருப்பு இல்லாமல் செய்வது. இந்த தானங்கள் உங்களை பல்வேறு ஒரு நல்ல விஷயங்களுக்கு உயர்த்தி வேறு மாதிரியான ஒரு லெவலில் கொண்டு போய் போயிருக்கும். நாம் வந்து ஏற்கனவே சொல்கிறது தான், ஒரு சில நாட்களிலே சர்க்கரை தானம் செய்வதால் செல்வம் பெருகும், ஒரு சில நாட்களிலே லவண தானம் அதாவது கல்லுப்பு தானம் செய்வதனால் நல்ல பலன் வரும், பணம் பெருகும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும், ஜேஷ்டி தினத்தை பொறுத்த வரைக்கும், வருடத்திலே ஒரு நாள் வரக்கூடிய அந்த ஜேஷ்டம் என்றால் உயர்வை தரக்கூடிய நாள், அந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செய்ய இந்த மாங்காய் சாதம், மாங்காய் அல்லது அரிசியை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வேண்டியவை அனைத்துமே கிடைக்கும். முக்கியமாக எனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வேலையில் வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது எனக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும், நான் செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயங்களை செய்கிறது வந்து நல்ல பலன் தரும். எல்லாத்தையுமே எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சுருங்க. இன்னொரு முக்கியமான 2 அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, வரக்கூடிய ஜூலை மாதம் 5ஆம் தேதி மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு உங்களுக்கு வந்து மத்தியானம் பாரதிய வித்யா பவன் மயிலாப்பூரில் இருக்குது டைரக்ட் கோர்ஸு. இதில் வந்து ஆன்லைன் கோர்ஸை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க, எது விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும் கேளுங்கள். நம்ம வந்து இது பண்ணும்போது நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ்க்கு எப்போ வருவீங்க, சேலத்துக்கு எப்போ வருவீங்க, மதுரைக்கு எப்போ வருவீங்கன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ அதனால் இது விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் நிறைய தடவை பதில் சொல்லிட்டேன். ஸோ இது சென்னையில் நடக்கக்கூடியது. இது இந்த நாளிலே மிக மிக முக்கியமான சில விஷயங்கள், நம்ம வீடியோவில் சொல்ல முடியாத சில விஷயங்கள், உணர்த்த முடியாத சில விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்திலே உணர்த்த போயிடும். வீடியோவில் நம்ம வந்து சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துரைக்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து சத்சங் வித் ஸ்ரீகுருவில் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கு கட்டணம் இல்லாமல் தான் செஞ்சுருந்தோம். இது கட்டண முறை. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஃபுல் ஆகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு 60 to 70% வந்து ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 30% தான் இருக்குது. யாராவது தேவை என்றால் அவர்கள் வந்து இவ்வளவு குறைவான தொகையில் இனிமேல் இருக்காது. இனிமேல் நம்ம ஆன்லைனில் பண்ணாலும்
நம்மளுடைய காஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் பண்ணாலுமே இனிமேல் நம்மளுடைய காஸ்ட் வந்து மினிமம் வந்து 2500 தான் ஸ்டார்ட் ஆகும், எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும். ஸோ அதுவுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம 960 அப்படின்ற மாதிரியான விஷயமாக நமக்கு செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸாவது திரும்பி வரணும். எல்லாருக்கும் அது வந்து பணம் கொடுத்து படிக்கும்பொழுது அதுக்கு இன்னும் ஒரு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இதை செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் யாராவது பண்ணுறதா இருந்தால் நான் அதுக்குண்டான நம்பர் அப்படின்றது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திரையில் வரும். திரையில் வரக்கூடிய நம்பரில் நீங்கள் வந்து கேட்டுட்டு அவங்கக்கிட்ட QR கோடு வாங்கி பேமெண்ட் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக இந்த 29ஆம் தேதி விஷயத்தை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். 29ஆம் தேதி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த 29ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க. அதை தவிர இந்திர ஹோமம் நாம் செய்யவிருக்கிறோம். அதில் மிக மிக முக்கியமாக செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்திரனுக்கு பிரீதியான முக்கியமான ஒரு ரத்னங்களை கொண்டு, அதாவது நவரத்னங்கள் கிடையாது, ரத்னங்கள் அப்படின்றது நான் வந்து ஜெனரல் ஸ்டோன்ஸ் சொல்கிறேன். அந்த ஸ்டோன்ஸை வச்சுட்டு அவருடைய இந்திர காப்பு, இந்திர தனாகர்ஷண காப்பு, நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இந்திரன் வெல்த் பிரேஸ்லெட்னு சொல்லக்கூடியது, அது சங்கல்பதாரர்கள் அனைவருக்கும் செய்யவிருக்கிறோம், கொடுக்க இருக்கிறோம், பிரசாதமாக கொடுக்க இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட இந்திர ஹோமங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறை புதிய கட்டடத்தில் நடக்கவிருக்கிறது. கண்டிப்பான முறையில் பரிகார ஸ்தலம்ல லைவ் இருக்கும், மத்தியானம் 2:30 மணி முதல். அதை பார்த்துடுங்க. அதே மாதிரி அதோடைய சங்கல்பமுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய நாள் சனிக்கிழமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவுடன் அந்த சங்கல்பம் முடிவடையும். ஸோ தேவைப்படுபவர்கள் அதுவுமே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம இப்போ அடுத்தது பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சவுத் ஈஸ்ட்டில் நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் கிழக்கு பக்கமும் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியாச்சா. இப்போ வந்து லக்ஷ்மி வழிபாடு நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ வந்து லக்ஷ்மியுடைய அக்கா ஜேஷ்டாதேவியை வழிபடுறதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜேஷ்டாதேவி எப்படி வழிபடணும், அவளுக்கு எந்த நாளில் வழிபட்டால் அதிக பலன், அவளை வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு வந்து மந்திரம் என்னங்கிறதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதை நம்ம திரும்பி ஆரம்பிக்க வேண்டாம். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திரனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஜேஷ்டாதேவியை நீங்கள் மனதார ஜேஷ்டாதேவியை நம்ம வழிபட்டுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், இந்த கலியுகத்தில் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய தெய்வங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் முதல்ல இருந்து கலி புருஷனால் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சில தெய்வங்களை தொட்டோம் என்றால் அவர்களுக்கு நம்ம பெருசாக கஷ்டப்பட்டு அவங்கள வந்து நம்ம உபாசனை பண்ணி அவங்கள கொண்டு வர வைக்க வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய உள்ளன்போட மிக மிக ஃபோக்கஸோடையும் டெடிகேஷனோடையும் அவங்க மேலே அதீத பக்தியுடனும் காதலுடனும் நாம் வந்து செஞ்சாலே போதும். அவர்கள் ஓடோடி வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையானதை கொடுத்து விடுவார்கள். அதை மறந்து விடாதீர்கள். அதனால தான் இந்திர வழிபாடை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கேன் பல காலங்களாக. ஸோ மகாலட்சுமி வழிபாடு இந்த ஒரு நாளில் இரவிலே நீங்கள் நிஷித்த முகூர்த்த வேளையிலே லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த நாளில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஈவினிங் டைம் ஆச்சுன்னா ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே முடிஞ்சால் கூலிங்க, இல்லைன்னா கை கால் கழுவிட்டு வெளியில் போயிட்டு இது சந்திரனை பார்த்துட்டு ஓம் சந்திராய நமக அல்லது ஓம் சோமாய நமக அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து காய்ச்சாத பசும்பால் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் 3 தடவை அர்க்கியம் விடுங்க. அது இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்தால் அது சரியாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சரியாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து தீர்க்கமாக முடிவெடுக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதனால், நம்ம வந்து சந்திரனுக்கு அர்க்கியம் விடுவதனால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி கையில் பாலை விட்டுட்டு மாதிரி பஞ்சபாத்திரத்தில் விட்டுட்டு ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமகன்னு நம்ம வந்து சந்திரனை பார்த்தவாறே 3 முறை அர்க்கியம் விட்டு பின்னர் கைகளை கழுவிக்கொண்டு சந்திராய நமக என்ற மந்திரமோ அல்லது சோமாய நமக என்ற மந்திரமோ மனதிற்குள் அதிகப்படியான நேரம் நீங்கள் சொல்லி வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிஷித்த முகூர்த்தம் வீட்டுக்குள்ள வந்து கை கால் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி சாமி மாடத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து நிஷித்த முகூர்த்த வழிபாடுகள் செய்து வரலாம். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கடைசியாக இது வந்து நைட்டில் செஞ்சாலும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த நாளில் எந்த டைமில் செஞ்சாலும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவை பச்சை கலர் பேனா. சரியா, பச்சை கலர் பேனா எடுத்துக்கோங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் வந்து அன்ரூல் நோட்டாக இருக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அன்ரூல் நோட்டு ரூல் நோட் அப்படிங்கிறது வந்து எனர்ஜி ரிலேட்டட் இஷ்யூ தான். இப்போ வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து சித்திரகுப்த பூஜைக்கு எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக நோட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சங்கல்பம் பண்ணியிருந்தாங்களோ இல்லையோ எல்லாருக்கும் நோட்டு கொடுத்துருந்தோம் வந்தவங்களுக்கெல்லாம். அப்போ ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணும்போதோ அல்லது வந்து வாட்ஸ்அப்லேயே கேட்டிருந்தாங்க, நீங்கள் யூஸ்வலாக மேனிஃபெஸ்டேஷன் நோட் வந்து அன்ரூல் நோட்டில் தானே எழுத சொல்லுவீங்க, இது வந்து ரூல் நோட்டாக இருக்கு. இப்போ ரூல் நோட்டாக இருந்ததுன்னா நம்ம வைப் மத்ராஸ் மாதிரி இருக்கிறது எழுதிக்கலாம்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு நம்ம கொஞ்சம் அன்ரூல் நோட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பலன் தருமே அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ அன்ரூல் நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பச்சை கலர் பேனால நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை நீங்கள் எழுதினீர்கள் என்றால் இந்த ஒரு நாளிலே அதில் என்ன எழுதுறீங்கிறது நான் இப்போ சொன்ன உடனே அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அட்டகாசமாக அதே மாதிரியே நடக்கும். அது நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ இந்த ஒரு நாளில் இதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா எவ்வளோ பக்கம் எழுதணும்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. எந்த நேரத்தில் எழுதணுங்கிறது உங்கள் இஷ்டம் தான். நான் சொல்லிட்டேன், காலையில் 11 மணிக்கு மேலே என்ன வேணால் பண்ணிக்கலாம். நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து 12 மணி வரைக்கும் என்ன வேணால் பண்ணலாம். இந்த சொன்ன எல்லா விஷயங்களையும் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோன்னே ஓம் சிருஷ்டி கணபதியை நமக்கு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற வேலையில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைமிங்கு, வீட்டில் விளக்கு, அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. தாராளமாக பண்ணலாம். என்ன எழுத வேண்டும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நன்றாக எழுத உணர்ந்து விடுவீர்கள். நம்ம சின்ன வயசுலாம் 1 1 2 2 2 அப்படின்னு எழுதுவோம், 2 2 4ன்னு எழுதுவோம்ல. இப்போ அது மாதிரியாக நம்ம வந்து எழுதும் போதே நமக்கு மனனமாகும் என்று சொல்லுவோம் அல்லவா? அப்படி மனனமாகும்படி நமக்கு இந்த ஒரு விஷயம் ஆழ்மனதிற்கு, நம்மளோட ஆழ்மனதிற்கே மனனமாக வேண்டும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கே மனனமாகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோக்கஸையும் உங்களுடைய இன்டென்ஷனையும் ரொம்ப இன்டென்சிட்டியோட கொடுத்து இந்த ஒரு வேலையை பண்ணுங்கள். நீங்கள் எழுத வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஐ ஆம் அ born money manifester. ஐ ஆம் எ born money manifester. திரையில் வரும், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மெயினாக என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதவே வராது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும் தமிழில் எழுதுங்க. நான் ஒரு பிறவியிலேயே பண ஈர்ப்பாளன் அப்படின்ற மாதிரி கூட எழுதிக்கலாம். நம்ம மேனிஃபெஸ்டருங்கிறதுக்கு எக்ஸாக்டாக தமிழ் எழுதுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வார்த்தைகள் ஜுனூன் தமிழ் மாதிரி வரும்னு வைங்களேன். ஸோ அது வேண்டாம், நம்ம க்ளீனாகவே புரியட்டுமே. அது மாதிரி நான் ஒரு பிறவியிலேயே அல்லது பிறவி பண ஈர்ப்பாளன் அப்படின்ற மாதிரி. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் குபேரன் அப்படின்னு உங்களோட பாஸ்வேர்டெல்லாம் வச்சுக்கோங்க எல்லாம் சொல்லியிருந்தேன். அது மாதிரியான ஒரு விஷயமாக இப்போவுமே நிறைய பேர் லேப்டாப் பாஸ்வேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் குபேரன் வைத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நான் குபேரன் அல்லது வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் எல்லாம் எழுதுகிற மாதிரி இது வந்து நீங்கள் சாதாரணமாகவே கூட எழுதிட்டு வரலாம். இந்த ஒரு நாளில் எழுதினீங்கன்னா சரியான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பண்ணிவிட்டு முடிஞ்சதுன்னா அன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் வந்து தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து நீங்கள் உங்கள் பீரோலையோ உங்களுடைய உடைமைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ உங்கள் எங்கள் இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் டெய்லியே கூட இதை எழுதுறதுனா எழுதிட்டே இருங்க. எழுத என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து உங்களுக்கு மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய நடை, உடை, பாவனை, எண்ணங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம சிவாய். நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.